ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். இப்போ பருப்பு போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, மிக்சிங் போட்டாச்சு, பூண்டு போடணும், சிறிதளவு சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டுட்டு தக்காளி அரை பீஸ் கட் பண்ணி அதில் போடணும். இப்போ கொதி வந்துன்னு இருக்குது. பாருங்கள் பருப்பு துவரம் பருப்பு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொதிக்க வச்சிடணும். இப்போ கொதி வருது பாருங்கள். இப்போ முருங்கைக்கீரை செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை குழம்பு சாம்பார் செய்ய போகிறோம். பார்க்குறோம் வாங்க. இப்போ கொதி வந்துன்னு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பருப்பு கொதி ரெடி ஆகிடும். போட்டுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இன்னும் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்.